களின் அனைவருக்கும் காலை வணக்கங்கள். மகரிஷி அவர்களின் பயிற்சிகளை எல்லாருமே செஞ்சுக்கிட்டு வரோம். உடற்பயிற்சி, காயகல்ப பயிற்சி, தவங்கள், தற்சோதனை பயிற்சிகள் ஒரு பேக்கேஜ் மாதிரி கொடுத்திருக்கார். ஆனா இது எல்லாமே ஆழ்ந்து செய்யணும் அப்படின்னா மகரிஷி அவர்களுடைய கவிதைகளை அப்பப்போ படிக்கணும். அந்தந்த தலைப்பிலையும் படிக்கணும். அதுக்கப்புறம் சமுதாயத்துக்கு நன்மை செய்யற மாதிரி அந்த மாதிரி தலைப்புகள்லையும் கவிதைகள்லாம் எழுதியிருக்கார். என்னென்ன பிரச்சனைகள் எங்க ஆரம்பிச்சது, அதுக்கு என்ன தீர்வு, அதை எப்படி கொண்டு வரலாம் அப்படின்னு எல்லா துறைகள்லையும் எழுதியிருக்கார். ஒரு மனிதர் எப்படி இத்தனை துறைகள்ல யோசிக்க முடிஞ்சதுன்னு ஆச்சரியமா இருக்கு. இருந்தாலும் இறைநிலை அது ஒருவரை தேர்ந்தெடுத்து அந்தந்த காலத்துக்கு ஏத்த மாதிரி என்னென்ன விளக்கங்களை கொடுக்கணுமோ, தேவை இருக்கோ அதை அவர் வழியா இறைநிலை கொண்டு வருது. இதுதான் மகரிஷி அவங்க சொல்லுவாங்க. தன்னை தேர்ந்தெடுத்து கசக்கி பிழிந்து சாறு எடுத்து கொடுத்துருக்கு அப்படின்ட்டு சொல்வார். அந்த மாதிரி இன்றைக்கு காந்த நிலை அதன் திருவிளையாடல் அப்படிங்கிற தலைப்புல ஒரு கவிதையை பார்க்க போறோம். இது அலை இயக்கம் அப்படிங்கிற தலைப்புல இந்த கவிதையை கொடுத்திருக்கார். ஈரை நிலையும் அதன் அலையும் காந்தமாக ஓங்கி எல்லையில்லா பேரியக்க மண்டலமாய் ஆற்றும் முறை விளக்கி கூறிவிட்டேன். தத்துவம் விஞ்ஞானம் முடியும் இதில். இளமை நோன்பு இல்லறமும் யோகம் கரை நீத்த துறவரமும் காணலாம் இக்கருத்தில். கற்பனையில் அறிவை ஓட்டி கலங்கி நிற்க வேண்டாம். மறைபொருளாய் அறிவு உள மற்ற உண்மையெல்லாம் மனித உயிருக்குள் உள்ளது. மனம் உயிர் நன்கு உணர்வீர் அப்படின்னு கொடுத்திருக்காரு. இந்த காந்தம் அலை இயக்கம் அதான் பார்த்துக்கிட்டு வரோம். எப்படி இந்த காந்தம் உருவாச்சு அப்படிங்கிற கவிதைகளை நம்ம பார்த்துக்கிட்டு வந்திருக்கோம். எல்லா அலைக்கும் 5 விதமான தன்மைகள் இருக்கு. மோதுதல், பிரதிபலித்தல், சிதறுதல், ஊடுருவுதல், ஊடாடுதல் அப்படிங்கிற தன்மை இருக்கு. ஆனா இந்த அலை, இந்த காந்த அலை எப்படி உருவாகுது அப்படிங்கிறதையும் மகரிஷி விளக்கியிருக்காங்க. இந்த காந்தம் தெரிஞ்சாலே நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கலாம்னு சொல்றார். எந்த ஒன்றை அறிந்திடில் இறைவன் முதல் உயிர் வரை எல்லாவற்றையும் விளக்குமோ அதுவே காந்தமாம் அப்படின்னு ஒரு கவிதையில கொடுக்கிறார். முந்தையோர்கள் அகத்தவத்தால் முற்றுணர்ந்த போதிலும் மொழிவதற்கு ஓமையின்றி முட்டி மோதி நின்றனர். இந்த நாள் விஞ்ஞானமோ ஏற்றம் பெற்றதால் அதை இயங்கிடும் மின்சாரம் மூலம் எல்லோருக்கும் உணர்த்தலாம். அந்த மெய்ஞானத்தோடு அணு விஞ்ஞானம் இரண்டையும் அருந்து உய்ய பாலம் போன்ற ஆக்க ஞானம் காந்தமேன்னு கொடுக்கிறார். இதே உபநிஷத்துலயும் கேட்டிருக்காங்க. நச்சிகேதன் அப்படிங்கிற ஒருத்தர் வழியா யமர் தர்மராஜா கிட்ட அவர் இந்த கேள்வியை கேட்கிறார். எந்த இதை நான் தெரிஞ்சுக்கிட்டா எல்லாவற்றையும் தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு உபநிஷத்துல ஒரு கேள்வி அவர் எழுப்பி இதை கேட்டு தெரிஞ்சுக்கிறார் அப்படின்னு ஒரு இது வருது. இதேதான் கவிதையில மகரிஷி கொடுத்திருக்கார். காந்தம் தெரிஞ்சதுன்னா எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்க முடியும். காந்தத்தை பத்தி தெரிஞ்சு கொண்டா அப்படின்னுட்டு. காந்த நிலை அறியாமல் கடவுள் நிலை அறிவதோ, கருமையம் அறியாமல் அறிவினை அறிவதோ, மாந்தராக வாழுகின்ற மாண்புடைய எவருக்கும் மாற்று வழி தத்துவத்தில் விஞ்ஞானத்தில் இல்லையே. அதுதான் இந்த கவிதையிலையும் கொடுக்கிறார். தத்துவம் விஞ்ஞானம் ரெண்டுத்திலயுமே காந்தத்தை பத்தி தெரிஞ்சுக்கிட்டாக்கா எல்லாமே புரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறார். அதேதான் இன்னொரு கவிதையில கொடுக்கிறார்.
காந்த நிலை அறியாமல் கடவுள் நிலை அறிவதோ, கருமையம் அறியாமல் அறிவினை அறிவதோ, மாந்தராக வாழுகின்ற மாண்புடைய எவருக்கும் மாற்று வழி தத்துவத்தில் விஞ்ஞானத்தில் இல்லையே. காந்த ஆற்றல் உட்பொருள், கருமையத்து உட்பொருள், கடவுள் என்னும் இறைவழியே இயக்க ஆற்றலும் இதே. காந்தம் என்னும் நிழல்விண்கள் தன்மாத்திரை ஐந்துமாய் கடைநிலையில் மனமுமாக கலந்துள்ளது வெளியோடு அப்படின்னு ஒரு கவிதையை கொடுக்கிறார். அப்போ காந்தம்ங்கிறது அது எப்படி உருவாச்சு? அதுக்கு ஒரு கவிதையை கொடுக்கிறார் இதுக்கு முன்னாடி. பருப்பொருளில் நுண்பொருளும் அலையும் நிலை பொருளும் பகுத்துணர்வால் இவை நான்கும் ஒன்றிலிருந்து ஒன்றாம். சொல்லிட்டார். நிலைப்பொருள், நுண்பொருள், அதுல இருந்து அலை, அந்த நுண்பொருள் அதுக்கப்புறம் அது பருப்பொருளா மாறி வந்திருக்கு அப்படின்னுட்டு அதை சொல்லிட்டார். அதுக்கப்புறம் உருப்பொருளாய் பரிணாமம் பெற்ற உண்மை காணீர். உண்மை இருப்பில் அலை ஊடுருவ காந்தமாச்சு. உண்மை இருப்பில், அந்த இடத்துல வார்த்தையை பாருங்க. இந்த இருப்புதுங்கிறது தான், அதுதான் மெய்ப்பொருள், அதான் உண்மை. உண்மை இருப்பில் அலை ஊடுருவ காந்தமாச்சு. கருப்பொருளாம் காந்தமதன் தன்மாற்றம் அன்றோ. கருப்பொருள் தான் காந்தம், அதன் தன்மாற்றம் அன்றோ. காணும் ஊறு ஒலி ஒளியும் சுவை மனமும் மனமும். அப்ப காந்தத்தோட திருவிளையாடல் என்ன? பருப்பொருள், நுண்பொருள், அலை, நிலைப்பொருள், பகுத்துணர்வால் இவை நான்கும் ஒன்றிலிருந்து ஒன்றாம். நிலைப்பொருள் இருக்கு, அதுக்கப்புறம் அங்க அதுக்கப்புறம் தான் இருக்க ஆற்றல்ங்கிறத பின்னாடி கொண்டு வர்றார். தன்னிருக்க ஆற்றல்னால அதுல இறைத்துகள், அந்த இறைத்துகள் சேர்ந்தது வெண். அதுக்கப்புறம் அந்த விட்டு விட்டு அழுத்துறதுனால அங்கேருந்து அலை, அந்த அலை, அந்த காந்த அலைதான் அதுதான் தன்மாற்றம் பெற்று வந்திருக்கு அப்படின்னு சொல்றாரு. சோ ஒண்ணுத்துக்குள்ள ஒண்ணு அது இருக்கு. ஆனா உருப்பொருளாம் பரிணாமம் பெற்ற உண்மை காணேர். இதுதான் உருப்பொருளாய் தன்மாற்றம் பெற்ற உண்மை காணேர். இப்படிதான் ஒண்ணுத்துல அதுவே மெய்ப்பொருளே மாற்றம் பெற்று வந்திருக்கு, தன்மாற்றம் பெற்று வந்திருக்கு. உண்மை இருப்பில் அலை ஊடுருவ காந்தமாச்சு. கருப்பொருளாம் காந்தமதன் தன்மாற்றம் அன்றோ. காணும் ஊறு ஒலி ஒளியும் சுவை மனமும் மனமும். அப்போ கருப்பொருள் தான் காந்தம், அந்த காந்தத்தோட தன்மாற்றம் தான் சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றம் அப்புறம் மனம் அப்படின்னு சொல்றார். திருப்பொருளாம் இவை ஆறும் எழும் இயங்கும் மறையும் திரும்ப எழும் காந்தம் எனும் தெய்வ ஆற்றலுக்குள். அப்போ தெய்வ ஆற்றல்ங்கிறது தான் சுத்தவெளி. இந்த சுத்தவெளியில அது எழும்புகுது, உருவாருது, இயங்கிறது, மறையிறது, திருப்பி எழுகிறது. இதுதான் அங்க நடந்துகிட்டே இருக்கு. அதனாலதான் அத வற்றா இருப்புன்னு கொடுத்தார். இந்த நிகழ்ச்சி இது நடந்துகிட்டே இருக்கு. அப்ப இந்த காந்த அலையோடது இதுதான் திருவிளையாடல் அப்படின்ட்டு கொடுத்திருக்காரு. சரி, இது புரிஞ்சுகிட்டா என்ன நமக்கு விளங்கும்? தத்துவமும் விளங்கும், விஞ்ஞானமும் விளங்குங்கிறது. இறைநிலையும் அதன் அலையும் காந்தமாக ஓங்கி எல்லையில்லா பேரியக்க மண்டலமாய் ஆற்றும் முறை விளக்கி கூறிவிட்டேன். எப்படி இவ்வளவு பெரிய பிரபஞ்சம் வந்தது அப்படிங்கிற விளக்கத்தை நான் கொடுத்துட்டேன். அப்படிங்கிற காந்தம்னு அங்க இருக்கு. அந்த காந்தம் 5 விதமாக உயிரற்ற பொருட்கள்ல மாற்றம் பெறுகிறது. அழுத்தம், ஒலி, ஒளி, சுவை, மனம். அதுக்கப்புறம் உயிரினம்னு வரும்பொழுது அங்க மனமாக 6வது தன்மாற்றம் பெறுகிறது அப்படின்னு சொல்லி, அதுக்கப்புறம் அந்த மெய்ப்பொருள் சுத்தவெளி எப்படி அது தன்மாற்றம் பெற்றுச்சு அப்படின்னுட்டு அதுக்கு என்னென்ன தன்மையெல்லாம் இருக்கு அப்படின்னு பின்னாடி எல்லா விளக்கங்களும் கொடுத்துட்டார். இது 1990ல எழுதியிருக்காரு இந்த கவிதை. அப்போ இத இதுலயே எல்லாம் அடங்கியிருக்குங்கிறார். தத்துவமும் அடங்கியிருக்கு, விஞ்ஞானமும் அடங்கியிருக்கு. எப்படி சொல்றாங்க? ஓரளவு வரைக்கும் தான் நம்ம
கருவி மூலமாக இத வந்து விஞ்ஞான பூர்வமா நம்ம புரிந்து கொள்ள முடியும். ஆனா அதுக்கும் மேல இந்த தத்துவம் அப்படிங்கிற அந்த ஒரு அடிப்படையில தான் இத புரிந்து கொள்ள முடியும். இப்ப மகரிஷி சொல்றாரு. ஏன்னா எந்த ஒரு இன்ஸ்ட்ருமெண்டா இருந்தாலும் அது வந்து எதால ஆனது? விண்ணால ஆனது. விண்ணின் கூட்டு சேர்க்கை தான் நம்ம பார்க்கிற பிரபஞ்சத்துல பார்க்கிற அத்தனையும். அந்த விண்ணோட கூட்டு சேர்க்கை தான் அதுக்கப்புறம் காற்று, நெருப்பு, அதுக்கப்புறம் தண்ணீர், கெட்டி பொருள். அப்ப இந்த விண்ணோட கூட்டு சேர்க்கை தான் எல்லாமே. ஆனா அத விட நுணுகி இருக்கிற அந்த இறைத்துகள். இந்த இறைத்துகளோட மூலம் சுத்தவெளி. இதெல்லாம் நம்ப தவத்தினால தான் உணர முடியும். அப்ப ஓரளவு வரைக்கும் கருவிகள்னால விஞ்ஞான பூர்வமா நம்ப அத ப்ரூவ் பண்ணி விளக்கிக் கொள்ள முடியும், புரிந்து கொள்ள முடியும். அதுக்கும் மேல தத்துவார்த்தமா தான் நம்ப அத புரிந்து கொள்ள முடியும். அப்ப அதுக்கு நம்மளுக்கு என்னென்ன தேவையா இருக்கு? நம்மளுக்கு இந்த தவம் தேவையா இருக்கு. அந்த தவத்துல நம்ப ஆழ்ந்து இன்னும் மன அலைச்சூழலை குறைக்க, குறைக்க, குறைக்க டெல்டா அலையில போகும்பொழுது 1லேருந்து 3 மன அலைச்சூழல்ல போகும்பொழுது, எங்கேருந்து வந்திருக்கோம்? நம்மளுடைய மூலம் என்ன? அப்படிங்கிறது நம்ப உணர்வா பெற முடியும். இப்போ மகரிஷி விளக்கி கூறிட்டார். அது வந்து நமக்கு ஒரு இன்ஃபர்மேஷனா கிடைச்சிருக்கு. ஆனா, எப்படி கன்ஃபார்ம் பண்ணுவோம்? இந்த பயிற்சிகளெல்லாம் செய்து, செய்து, செய்து மன அலைச்சூழல குறைத்து, அதுக்கப்புறம் அந்த அனுபவம் கிடைக்கும் பொழுது தான் நமக்கு அது கன்ஃபார்ம் ஆகும். ஆனா ஆரம்பத்துல எப்படி இருக்கும்? துரியாதீதம்லாம் போக போக சொல்றார். இறைநிலையோடு எண்ணத்தை கலக்கவிட்டு ஏற்படும் ஓர் அமைதியிலே விழிப்பாய் நிற்க, இறைநிலையே தானாக உணர்வதாகும் நித்தம் நித்தம் உயிர் உடலில் இயங்கும் மட்டும். அதுக்கப்புறம் உறைந்து உறைந்து இந்நிலையில் பழகிக் கொள்ள உலக இன்பங்களிலே அளவு கிட்டும் கரை நீங்கி அறிவு மெய்ப்பொருளாய் மாறும் கரைந்து போம் தன்முனைப்பு காணும் தெய்வம் அப்படின்னு சொல்றாரு. அப்போ உறைந்து உறைந்து அந்த இடத்துல போணும். ஏதோ 1 செகண்டு, 10 செகண்டு அப்படின்னு முதல்ல ஆரம்பத்துல வரும். அப்புறம் போக 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 அதிலேயே உறைந்து போகணும். எப்படி நம்ம சொல்றோம்? பால்ல வந்து அந்த தயிர விட்டதுக்கு அப்புறம் உறைந்து அது தயிரா மாறிடுது. உர குத்திட்டோம் அப்படின்ட்டு சொல்லுவோம். அது அப்படியே கலந்துடுச்சு. அந்த பாலுல பாலோட அந்த துகள்கள்ல எல்லா தயிரோட இதெல்லாம் வந்து கலந்து போயிடுச்சு. அது 2 கலந்ததுக்கு அப்புறம் என்ன ஆயிடுது? அத உர குத்திட்டோம் அப்படிம்போம். அதே மாதிரி தான் இங்க சுத்த வெளியோட நாம் உறைந்து உறைந்து அப்படி போகணும். அதோடயே கலக்கணும். அதுவா மாறணும். அந்த மாரி உறைந்து உறைந்து இந்நிலையில் பழகிக் கொள்ள உலக இன்பங்களிலே அளவு கிட்டும். கரை நீங்கி அறிவு மெய்ப்பொருளாய் மாறும் காணும் தெய்வம்னு வேற சொல்றார் கடைசியில. அப்ப எப்படி? அப்ப அந்த மாதிரி தத்துவமும் நமக்கு அங்க வந்து புரிய ஆரம்பிக்கும். அப்போ விஞ்ஞான பூர்வமாக இந்த காந்தம்ங்கிறது அங்க இருக்கு. அது அப்புறம் எப்படி தன்மாற்றம் பெறுகிறது? பிரபஞ்சம் எப்படி உருவாச்சு? அப்படின்னு எல்லா விளக்கங்களையும் குடுத்துட்டு, ஆனா இதுக்கெல்லாம் என்ன மூலம்? ஏன்னா வேத வாக்கியங்கள் அத்தனை இருக்கு. தத்துவமசி, அகம் பிரம்மாஸ்மி, அயமாத்மம் பிரம்மம், பிரஜானம் பிரம்மம். இதுக்கெல்லாம் விளக்கம் வேணுமே! அப்போ அந்த தத்துவார்த்தமா என்னென்ன விளக்கங்கள் இருக்கோ, பாரதியார் கூட சொல்றார். "உள்ளும் புறமுமாய் உள்ளதெல்லாம் தானாகும். வெள்ளம் ஒன்று உண்டு அதை தெய்வம் என்பார் வேதியரே." அதுக்கப்புறம் பெரிய ஒரு கவிதை எழுதியிருக்காரு. "எல்லை பிரிவற்றதுவார் யாதிலும் ஓர் பற்றிலதாய், இல்லை உளதென்று அறிஞர் மயல் எய்துவதாய்" அப்படின்னு போயிட்டுருக்கு. அப்போ இந்த தத்துவார்த்தமா இந்த விளக்கங்கள் தெரியணும்னா, இந்த உறைந்து உறைந்து பழகணும். அப்போ அதுக்கு தான் நமக்கு துரியாதீத தவம், 9 மையத்தவம் இதெல்லாம் குடுத்திருக்காரு மகரிஷி. அப்போ தத்துவம், விஞ்ஞானம் 2மே இதுல வந்து முடியும். அப்ப 2த்தையும் நம்ம புரிஞ்சுக்க முடியும். அதோட வர்ணாசிரம தர்மம் அப்படின்னு அந்த காலத்துல நம்ம கேட்டிருக்கோம். அதுல வந்து என்ன சொல்றாங்க அவங்க?
பிரம்மச்சரியம், கிரகஸ்தம், வானப்பிரஸ்தம், அப்புறம் சந்நியாசம் அப்படின்னு குடுத்திருக்காங்க. மகரிஷி அத இந்த காலத்துக்கு ஏத்த மாரி இளமை நோன்பு, இல்லறம், யோகம், அதுக்கப்புறம் துறவறம் அப்படின்னு குடுக்குறார். அப்போ இதில் இளமை நோன்பு, இல்லறமும், யோகம், கரை நீத்த துறவறமும் காணலாம் இக்கருத்தில் அப்படின்னு சொல்றாரு. அப்போ இந்த கருத்த புரிஞ்சுக்கிட்டோம்னாக்கா, நம்பளுக்கு இளமை நோன்புல எப்படி இருக்கணும்? இல்லறத்துல எப்படி இருக்கணும்? அதுக்கப்புறம் யோகம், அந்த வாழ்க்கை எப்படி இருக்கணும்? பின்னாடி துறவறத்திலயும் எப்படி இருக்கணும்? அப்படிங்கிற அந்த விளக்கங்கள்லாம் நமக்கு புரியுங்கிறார். இப்ப இளமை நோன்பு. இப்ப மகரிஷி என்ன சொல்றேன்னா, சின்ன வயசுலயே இந்த விளக்கங்கள் எல்லாம் குடுக்கணும் அப்படிங்கிறார். தவம் எல்லாம் வந்து ஏதோ 60 வயசுக்கு மேல நம்மளுடைய கடமையெல்லாம் முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் வந்து கத்துக்கணும் அப்படிங்கிறது இல்ல. காலத்துக்கு ஏத்த மாரி அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த சின்ன வயசுலயே அவங்களுக்கு என்னென்ன தெரியணுமோ, தவத்த பத்தி தெரியணும். அந்த உடம்புக்குள்ள உயிருங்கிறது எப்படி இயங்கிட்டு இருக்கு? மனம்ங்கிறது என்ன? அது உடலுக்கும், உயிருக்கும், மனதுக்கும் என்னென்ன தொடர்பு இருக்கு? எதுக்காக இந்த உலகத்துக்கு நாம வந்திருக்கோம்? உயிர பத்தி, மனத பத்தி, அதுக்கப்புறம் மெய்ப்பொருள பத்தி ஏன் நாம தெரிஞ்சுக்கணும்? இதெல்லாம் மறைப்பொருள்கள். இந்த மறைப்பொருள்கள் எல்லாம் நம்ம ஏன் தெரிஞ்சுக்கணும்? அப்படி தெரிஞ்சுக்கிட்டா வாழ்க்கை எப்படி இருக்கும்? அப்படின்னு இளமையிலேயே இதெல்லாம் குடுக்கணும். அப்படின்ட்டு இளமை நோன்புல இந்த விளக்கங்கள குடுக்கணும். அதோட இல்லறம். இளமையிலேயே இதெல்லாம் தெரிஞ்சுக்கும்போது இல்லறத்துல எப்படி இருக்கும் வாழ்க்கை? நம்ம பொறக்கிற குழந்தைங்க எல்லாம் கருவில் தெரிவுடையாரா இருப்பாங்க. கணவன் மனைவி உறவு நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் கூட பிறந்தவங்களோடது நல்லா இருக்கும். அதோட மட்டும் இல்ல. நம்மளுடைய நமக்கு இந்த பிறவிய குடுத்த பெற்றோர்கள், அதுக்கப்புறம் இந்த விளக்கங்கள்லாம் கிடைச்ச குரு, அதுக்கப்புறம் அரசு இல்லது அரசர், தெய்வம் இதுக்கெல்லாமே ஐங்குரவர் வழிபாடு அப்படிங்கிறதுல குடுக்குறார் மகரிஷி. இவங்களுக்கெல்லாம் நம்ப ஒரு மதிப்பு குடுத்து அவங்கள எப்படி பாதுகாப்பது, பராமரிப்பது, அப்புறம் அந்த குரு சொன்ன வழியில எப்படி வாழ்க்கையை நடத்துவது அப்படின்னு எல்லா விளக்கங்களும் தெரியும். அப்புறம் தெய்வம். தெய்வம்னா ஏதோ ஒரு உருவத்துல அடங்கி இல்ல. எல்லாவற்றிலும் எல்லா இடத்துலயும் இருக்கு, நிறைந்திருக்கு. அப்படின்னு இந்த விளக்கத்த தெரிந்திருக்கும் பொழுது, செயல் விளைவு தத்துவம்ங்கிற அந்த கான்செப்டையும் புரிஞ்சுக்கும். இடம், காலம், தொடர்பு கொள்ளும் பொருள், நோக்கம், திறமை. இந்த அடிப்படையில தான் நமக்கு விளைவு கிடைக்கிறது செய்த செயலுக்கு. அப்போ இத தெரிந்துக்கும் பொழுது, அந்த கூர்தல் அறம், செயல் விளைவு தத்துவத்தையும் தெரிந்து கொள்வோம். அப்படி தெரிந்து கொள்ளும் பொழுது இல்லற வாழ்க்கை, அது எப்படி இருக்கும்? நல்லா இருக்கும். நமக்கு என்ன கடமையை செய்யணுமோ, அது வந்து செய்வோம். அப்போ, அதுக்கப்புறம் அந்த வாழ்க்கையே யோக வாழ்க்கையாவே போயிடும். ஏன்னா ஆரம்பத்திலேயே நம்ம தவங்கள் எல்லாம் கத்துக்கிட்டு இருக்கோம். இல்லறத்திலயும் அத கடைபிடிக்கிறோம். அதுக்கப்புறம் குடும்பம் அந்த விரிவடைய விரிவடைய சுற்றத்தார்களோடு, அப்புறம் சமுதாயத்தோடு நம்மளுடைய வாழ்க்கை அந்த மாரி மாற்றம் வரும்போது, அது யோகமான வாழ்க்கையா மாறும். அதுக்கப்புறம் அப்பவே நம்மளுடைய வாழ்க்கை இத்தன கருத்துக்கள நம்ம தெரிஞ்சு கொள்ளும்பொழுது எப்படி இருக்கும்? வாழ்க்கை துறவற வாழ்க்கையா தான் இருக்கும். ஏன்னா, டிட்டாச்டு அட்டாச்மென்ட் அப்டின்ட்டு சொல்றாரு. துறவுன்னா எல்லாத்தையும் விட்டுட்டு போறதில்ல. அளவு, முறை. மனதால தொடர்புடையதா இருக்கணும். இல்ல, புலன்களால தொடர்புடையதா இருக்கணும். மனதால அதுலேருந்து விலகி இருக்கணும் அப்டின்ட்டு சொல்வாரு. அப்ப எப்படி இருக்க முடியும் அதுக்கு? அளவு, முறை தெரிந்திருக்கணும். அப்ப இத்தனை சின்ன வயசுலயே இதெல்லாம் கத்துக்கிட்டு, அது இல்லற வாழ்க்கையிலயும் கடைபிடிச்சு வரும்பொழுது, அந்த வாழ்க்கையே யோகமான வாழ்க்கையா மாறும். அதுக்கப்புறம் இந்த கருத்துக்கள தெரிந்து கொள்வதனால, கடமைய எந்த அளவுக்கு செய்யணும் அப்படின்னு நம்ம வாழும்பொழுதே அது துறவற வாழ்க்கையா வரும். ஒரு அட்டாச்மென்ட் இருக்காது. அப்புறம் பின்னாடி வாழும் வாழ்க்கை நமக்கு எந்த பர்ப்பஸுக்கு வந்திருக்கோமோ, இறை உணர்வு பெறுவதுதான் அப்படின்னு வரும். அந்த மாதிரி வந்துச்சுன்னா, நம்மளுக்கு இந்த ஜென்மத்திலேயே இறை உணர்வு பெற்று, அப்புறம் அறநெறி வாழ்க்கை வாழ முடியும். அததான் மகரிஷி சொல்றார். இந்த கருத்தெல்லாம் நான் குடுத்ததுக்கு உங்களுக்கு தத்துவம், விஞ்ஞானம் புரிஞ்சு போச்சு.
அதுக்கப்புறம் இதுலயே இளமை நோன்பு, இல்லறம், யோகம், கரை நீத்த துறவறமும் காணலாம். இந்த கருத்துல. நீங்களா வந்து மண்டைய பிச்சுக்கிட்டு இப்படியெல்லாம் வந்து எங்கேயோ இப்படி இருக்குமா, அப்படி இருக்குமான்னு கற்பனையில கலங்கி நிற்கவே வேண்டாம். அப்படின்ட்டு சொல்றாரு. கற்பனையில் அறிவை ஓட்டி கலங்கி நிற்க வேண்டாம். என்ன ஒரு கான்ஃபிடன்ஸ் பாருங்க மகரிஷிக்கு. ஏன்? எல்லாமே என்னோட கருத்து இல்ல. இறைநிலை என் வழியா குடுத்திருக்கு. என்ன வந்து ஒரு கருவியா உபயோகப்படுத்தி, இறைநிலை இந்த கருத்துக்களை குடுத்திருக்கு. அதனால கற்பனையில நீங்க உங்களுடைய அறிவை ஓட்டி கலங்கி நிற்க வேண்டாம். மறைபொருளாய் அறிவு, உளம், மற்ற உண்மை எல்லாம் மனித உயிருக்குள் உள்ளது. மனம், உயிர் நன்கு உணர்வீர். எல்லாம் உங்களுக்குள்ளேயே இருக்கு. எங்கேயும் போயி கற்பனையில வெளியிலலாம் போய் நீங்க அலைய வேண்டாம். இன்னர் டிராவல் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. உங்களுக்குள்ளேயே நீங்க பயணம் செய்யுங்க. உங்களுக்குள்ள அந்த உடல், அதை எப்படி பராமரிக்கணும்? அந்த இறைநிலை குடுத்திருக்கு. அத பாழ் பண்றது உங்களுக்கு உங்க கையில அந்த இது கிடையவே கிடையாது. அத நல்லா பாதுகாக்கிறது தான் உங்க கையில இருக்கு. அது உங்களுடைய கடமை. அந்த உடம்புக்குள்ள உயிர் ஓடிட்டு இருக்கு. அந்த உயிர்னால தான் மனம்னு ஒண்ணு இயங்கிட்டு இருக்கு. ஆனா இந்த உயிருக்கு ஒரு மூலம் இருக்கு. இதெல்லாம் நீங்க உள்ள போக, போக, போக அத வந்து உணர்வீங்க அப்படின்ட்டு சொல்றாரு. இதெல்லாம் மறைபொருள். அறிவு மறைபொருள், உயிர் மறைபொருள், அதுக்கப்புறம் மனம் மறைபொருள். இதுக்கெல்லாம் மூலமான அந்த தெய்வம்ங்கிறது மறைபொருள். அந்த தெய்வம் எப்படி எல்லாத்துலயும் அறிவா இயங்கிட்டு இருக்கிறதுங்கிறதெல்லாம் புரிஞ்சுக்கணும். அப்போ இந்த காந்த ஆற்றல் அதனுடைய செயல்பாடு இது எல்லாத்தையும் நான் குடுத்துட்டேன். இத நீங்க புரிஞ்சுட்டீங்கன்னா எல்லாமே அதுல அடங்கிடுச்சு. அப்போ இந்த வர்ணாசிரம தர்மத்துல எல்லாமே உங்களுக்கு நல்ல விதமா தான் இருக்கும். இளமை நோன்பு நல்லா இருக்கும். இல்லற வாழ்க்கை நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் நீங்க வந்து இளமை நோன்பு, இல்லறம், அகத்தவம். அதுக்கப்புறம் தொண்டு. அதுதான் வந்து இப்ப இருக்கிற வர்ணாசிரம தர்மத்திலோட மகரிஷி அத வந்து மாத்துறாங்க. இளமை நோன்பு, இல்லறம், அகத்தவம், அதுக்கப்புறம் தொண்டு. இந்த 4 வர்ணாசிரம தர்மம். இதுவும் இந்த மாதிரி வாழ்க்கையும் சிறப்பா இருக்கும் அப்படின்னுட்டு இந்த காந்த ஆற்றல் அத பத்தின விளக்கங்கள, அப்புறம் அது எப்படி எப்படியெல்லாம் செயல்படுது. ஏன்னா இது அலை. இந்த அலைக்கு 5 விதமான தன்மைகள். மோதுதல், பிரதிபலித்தல், சிதறுதல், ஊடுருவுதல், ஊடாடுதல் இது நடந்துகிட்டே இருக்கு. அதான் அந்த முந்தின கவிதையில சொல்றார். தன்மாற்றம் பெற்றுக்கிட்டு இருக்கு 6 விதமா. இருந்தாலும் திருப்பொருளாம் இவ்வாறும் எழும், இயங்கும், மறையும், திரும்ப எழும் காந்தம் எனும் தெய்வ ஆற்றலுக்குள் அப்படின்னு சொல்றார். அப்போ சின்ன வயசுலயே நம்ம இதெல்லாம் கத்துக்கிட்டு இருக்கும்போது நமக்கு விளைவு பூமராங் மாதிரி நல்ல விளைவா தான் வரும். அப்போ வாழ்க்கையில நம்ம உயர்ந்துகிட்டே போவோம். அதுக்கப்புறம் என்ன இருக்கு? எக்ஸ்டசி ஆனந்தமயம் தான். ஆனந்தமய கோஷத்திலேயே தான் நம்ம இருப்போம். அப்படின்ட்டு மகரிஷி அவங்க சொல்றாங்க. அப்போ இந்த காந்தம்ங்கிற அந்த கருத்தை புரிந்து கொள்ள வேண்டும். அதை எந்த அளவுக்கு புரிந்துகிட்டு அதனுடைய செயல்பாடு எப்படி இருக்குன்னு நம்ம விளங்கிக் கொண்டால் நம்ம எல்லாமே வாழ்க்கை வாழ்வதே ஒரு விழிப்புணர்வோட வாழ்வோம். உணர்ச்சி நிலையில இல்லாம உணர்வு பூர்வமாக அளவு முறை தெரிந்து கொண்டு நாம் வாழும் வாழ்க்கை இருக்கும் அப்படின்னு ஒரு விளக்கத்தை இங்க இந்த கவிதையில மகிழ்ச்சி வாழ்க.